சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. மயிலாடுதுறை மாவட்ட நுழைவு எல்லையான கொள்ளிடத்தில் மாவட்ட நிர்வாகிகள் காவல்துறை அதிகாரிகளிடம் ரகளையில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மு.க.ஸ்டாலின் அவர்கள் மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு ரோடு ஷோ மற்றும் கலைஞர் சிலையை திறந்து வைப்பதற்கு சென்றுள்ளார். அங்கு நடந்த சம்பவம் தற்பொழுது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காவல்துறை உயர் அதிகாரி மீதே தாக்குதல் நடத்தக்கூடிய வகையில் திமுகவின் நிர்வாகிகளுக்கு யார் தைரியம் கொடுத்தார்? இப்பேற்பட்ட நிலைமைதான் தமிழகத்தில் இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியுள்ளார். அதாவது மயிலாடுதுறை மாவட்டம் நுழைவு எல்லையான கொள்ளிடத்தில் மாவட்ட நிர்வாகிகள் சார்பில் மாவட்ட ஆட்சியாளர் ஸ்ரீகாந்த், மாவட்ட காவல் கணிப்பாளர் ஸ்டாலின் உள்ளிட்ட உயர் அரசு அதிகாரிகள் முதலமைச்சருக்கு உற்சாக வரவேற்புகள் அளித்தனர். அதனைத் தொடர்ந்து சோதியக்குடி, செம்பத்தளி மற்றும் மயிலாடுதுறையில் முன்னாள் முதலமைச்சர் கலைஞரின் திருவுருவ வெண்கலச் சிலையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். ஆனால் இங்குதான் மிகப்பெரிய அளவில் சிக்கல் ஏற்பட்டது. ஆட்டோமேட்டிக் என்று கூறக்கூடிய திறப்பு விழா நிகழ்ச்சி அங்கு சிக்கலாக முடிந்ததன் காரணமாகவும் மழையின் காரணமாக பாதிப்பில் இருந்ததன் காரணமாக தொண்டர்கள் தானாக முன்வந்து அந்த சிலையை திறப்பதற்கு முயற்சி செய்தனர். இதனால் காவல்துறை அதிகாரிகள் அவர்களை தடுக்க முயற்சி செய்த பொழுது திமுகவின் மிக முக்கியமான நிர்வாகி காவல்துறை அதிகாரி மீது தாக்குதல் நடத்தியது பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது. இதனால் வழக்கு பதிவு செய்யலாமா என்று உயர் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கும் பொழுது இவர் வழக்கறிஞர், இவர் மீது வழக்கு பதிவு செய்யக்கூடாது என்று திமுகவின் மேலிடத்தில் இருந்து தகவல் வந்ததாக கூறியிருப்பது மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறியுள்ளது. அதாவது யாராக இருந்தால் என்ன, தவறு செய்தால் அதற்கான தண்டனை கொடுக்க வேண்டும் அல்லவா? திமுகவின் நிர்வாகியாக இருந்தால் என்ன, வழக்கறிஞராக இருந்தால் என்ன, ஏன் ஸ்டாலினாக இருந்தால் என்ன, தவறாக செயல்பட்டவர்கள் அனைவரும் தண்டிக்கப்படக்கூடியவர்கள் தானே என்ற கேள்வியை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியுள்ளார். தற்பொழுது மயிலாடுதுறை ரோடு ஷோ மற்றும் கலைஞர் திறப்பு விழா நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் பொழுது ஸ்டாலின் அவர்கள் செய்த மிகப்பெரிய தவறு இது என்றும், மக்களுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும், வெட்ட வெளியிலேயே ஸ்டாலின் கண்முன்னே நடக்கக்கூடிய அசம்பாவிதத்திற்கு ஸ்டாலின் அவர்களால் எந்த ஒரு பதிலையும் பேச முடியவில்லை என்றால் ஸ்டாலினுக்கு பின்னால் நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கும் தவறுகளுக்கும் அவர் எப்படி முழு பொறுப்பேற்க முடியும்? அவரால் என்ன செய்ய முடியும்? பொம்மை முதல்வராகத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டு வருகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகி காவல்துறை உயர் அதிகாரியை தாக்கியது சரியா தவறா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். அவருக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்று காவல்துறை அதிகாரிகள் முன்வந்த போது கூட திமுகவின் தலைமை வழக்கு பதிவு செய்யக்கூடாது என்று கூறியதை பற்றியும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.